மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மரபோ மல்லிகோ அவருடைய பொருட்களால் குறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளை நினைவூட்ட விரும்புகிறேன். நோக்கம் இயக்கம் ஒன்று பெற வேண்டும். புரட்சித்தினுடைய அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி இந்த கருத்துக்களை 5ஆம் தேதி என்று இதை பொறுத்தவரையில் தொண்டர்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை மனதிலே கொண்டு புரிய வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்கிறேன். நம் இயக்கம் வலிமை பெறுவதற்கு நம் இயக்கம் 2024 வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் உறுதுணையாக பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் வேலுச்சாமி. வேலுச்சாமி வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம் மேடம். அதாவது பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளான இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சி எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அதாவது பேரணியில் அண்ணா மாற்றான் தோட்டத்து முல்லைகைக்கும் மனம் உண்டு மறப்போம் மன்னிப்போம் என்ற வார்த்தைகளை நினைவூட்ட விரும்புவதாகவும் பேரறிஞர் அண்ணாவின் பெயரால் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கினார். இதனை ஜெயலலிதா அவர்கள் கட்டிக்காத்தார் என்றும், அதேபோல் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் கனவை மீண்டும் 100 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலில் அமர வைக்க அன்று மனம் திறந்து பேசினேன் என குறிப்பிட்டார். இந்த கருத்தை எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் விசுவாசிகளிடம் சென்றிருப்பதாகவும், எனது நோக்கம் இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் அமைந்துள்ளது என்றும், எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆட்சி மலர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் கருத்துக்களை கடந்த 5ஆம் தேதி பிரதிபலித்தேன் என இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.